காவல் தூதர்களை கூவி அழையுங்கள், சாத்தான் மிரண்டு ஓடுவான். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 26ஆம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே காவல் தூதர்களுடைய விழாவை கொண்டாட திரு அவையானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. காவல் தூதர்களை பற்றி நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே அவர்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்விலிருந்து குறிப்பாக விவிலிய பேரறிஞரான எரோனிமஸ் கூறுவார், நம்முடைய ஆன்மாவை பாதுகாப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர்கள் உண்டு. அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த காவல் தூதர்களை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களை கூவி அழைக்க வேண்டும் என்று புனித எரோனிமஸ் அவர்கள் கூறுகின்றார்கள். அதை போலத்தான் புனித பியோ அவருடைய வாழ்விலே ஒருமுறை 2ஆம் உலகப் போரின் போது விமானத்தினால் தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதல் நடந்த பொழுது அவர் இருந்த அந்த ஆலயத்தையும் அந்த சுற்றுப்புற இடங்களிலும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படவில்லை. மக்கள் எல்லாரும் அந்த இடத்தை வந்து பார்த்த பொழுது காவல் தூதர்கள் தான் இந்த இடத்தை பாதுகாத்து எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். ஆம், இதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் ஒவ்வொருவருக்கும் காவல் தூதர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய காவல் தூதர்கள் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக, நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில நேரங்களிலே நாம் காவல் தூதர்களை நோக்கி ஜெபிக்கவோ கூவி அழைக்கவோ மறந்து விடுகிறோம். ஆனால் அந்த காவல் தூதர்கள் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. மாறாக அவர்கள் நமக்காக இறைவனை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வசனத்திலே, இச்சின்னஞ்சிறியோருள் யாருக்காவது எதையாவது நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த சிறியோருக்காக காவல் தூதர்கள் தன்னுடைய தந்தையை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் என்று நற்செய்தியிலே கூறப்பட்டிருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவருக்கும் காவல் தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த காவல் தூதருடைய முக்கியமான பணிகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் நம்மை ஆபத்துகளிலிருந்து, விபத்துகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை போலவே இக்கட்டான சூழ்நிலையிலே நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த காவல் தூதர்களை நோக்கி நாம் அன்றாடம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர், தாங்க முடியாத வருத்தம், இந்த சூழ்நிலையில் எல்லாம் நாம் துவண்டு போய்விடாமல் காவல் தூதர்களை நோக்கி ஜெபிக்க, அவர்களை நோக்கி மன்றாட இந்த திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த காவல் தூதர்களுடைய பெயரை கேட்டாலே சாத்தான் மிரண்டு ஓடுவானாம். ஏனென்று சொன்னால் காவல் தூதர்களுக்கு அவ்வளவு வல்லமை, ஆற்றலையும் சக்தியையும் இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், குடும்பத்திலாக இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், நம்முடைய நாட்டில் இருக்கலாம், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாம் இறைவனை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது, மன்றாடுகின்ற பொழுது எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காவல் தூதர்கள் பாதுகாப்பார்கள். ஒரு சில நேரங்களிலே ஒரு சில மனிதர்கள் கூறுவதை நாம் கேட்டிருப்போம். அதாவது 2 வீலரில் போகும்போதோ அல்லது காரில் போகும்போதோ மயிரிழையில் நான் உயிர் தப்பினேன் என்று சொல்லுவார்கள், கடவுளுக்கு நன்றி என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த நேரத்திலே காவல் தூதர்கள் நம்மை பாதுகாத்து அந்த ஆபத்திலிருந்து நமக்கு மீண்டும் புதிய உயிரை கொடுத்திருக்கிறார்கள் என்று வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே காவல் தூதர்களை ஒவ்வொரு நாளும் நோக்கி ஜெபிப்போம். அதன் வழியாக நாம் இறைவனிடமிருந்து அருளையும் ஆசிரையும் பெற்று எல்லா விதமான இக்கட்டிலும், துன்பத்திலும், துயரத்திலும் காவல் தூதர்களை கூவி அளித்து நிறைவான ஆசிரை பெற்றுக்கொள்வோம். இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே காவல் தூதர்கள் வழியாக நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.